ராமநாதபுரம் மாவட்டம் கொக்கனரந்தல் கிராமத்திலிருந்து சமூக நல ஆர்வலர் வைத்தியநாதன் பேசுகின்றேன். மத்திய அரசின் மூலம் தற்பொழுது மக்களுக்கும் மாணவர்களுக்கிடையே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளார்கள். இந்த இந்தி மொழியை திணிக்க ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதனால் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. என்னவென்றால், மாணவர்கள் தற்பொழுது உள்ள கல்வி காலத்தில் படிப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த முன்னோர்களின் மொழி தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழி தான் பாரம்பரியமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா தொன்மையான மொழி என்று சொல்வார்கள். அதே போல் இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் இருமொழி கொள்கை மட்டும்தான். ஒன்று தமிழ் மொழி, அது எங்களுடைய தாய்மொழியாக நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம், வளர்த்து கொண்டிருக்கின்றோம். உலக மொழியாக ஆங்கில மொழி, இது இரண்டும் தான் எங்களுடைய கல்வி நிலையில் நாங்கள் கற்கக்கூடிய மொழியாக எங்களுடைய ஆசிரியர்கள் போதிக்கிறார்கள். இந்தி என்ற கொள்கையை அவர்களுடைய பகுதியில் எவ்வாறு செயல்படுகிறதோ அதை இங்கு உள்ள மாணவர்களுக்கும் புகுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறார்கள். அவ்வப்போது ஒரு கடினமான மொழி, மக்களுக்கு தேவைப்படாத, தமிழக மக்களுக்கு தேவையில்லாத மொழி இந்தி மொழி. இந்த மொழியை நீங்கள் எங்களது குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் எந்த வகையில் நியாயம்? ஆகையால் எங்களுக்கு இந்தி மொழி என்ற மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் எங்களுடைய பல நூறு ஆண்டுகள் ஆண்ட தமிழ் மொழி, உலக மொழியாக கருதக்கூடிய ஆங்கில மொழியை மட்டும் நாங்கள் படித்து கற்றுக்கொண்டால் எங்களுக்கு அதுவே போதும். ஆகையால் சமூக நல ஆர்வலர் என்ற முறையில் நான் இந்தி மொழி மும்மொழி கொள்கையை எதிர்க்கின்றேன். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மல்லல் கிராமத்திலேருந்து ஆள்பாடி யாதவ் பேசுகிறேன். இப்போ ஹிந்தி வேணான்னு சொல்கிறாங்க. எங்கள் கிராமத்து பிள்ளைகளாம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுது. ஹிந்தி ஒரு மொழி கற்றுக்கிறதுக்குள்ள ஹிந்தி மட்டும் இல்லை, ஹிந்தி இன்னும் 4-5 மொழிகள் இருக்குது. அரபி எந்த மொழியாக இருந்தாலும் கற்றுக்கலாம். மொத்தம் 5 மொழி கூட இருக்குது. எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம். ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அரசாங்கம் சொல்லுது. ஆனால் கிராமத்து மாணவர்களை, கிராமத்தில் உள்ள பெரியவர்களை நாங்கள் வேணாலும் நாங்கள் படிப்போம். எங்கள் ஏழை பிள்ளைகளும் ஒரு மொழி கற்றுக்கட்டுமேனு எங்களுக்கு ஆசைப்படுது. இப்போ இந்தியை தமிழ்நாட்டில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஹிந்தி இப்போ கற்றுக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க. அவங்க அரசியல் பிள்ளைகளாம் ஹிந்தி படிக்குது. ஆனால் எங்கள் ஏழை பிள்ளையை படிக்கிறதுக்கு ஹிந்தி படிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவில் நியாயம்னு தெரியல. ஆனால் எங்கள் கிராமத்து பிள்ளைங்கள்லாம் ஹிந்தி படிக்கிறதுக்கு ஒரு மொழியாக கற்றுக் கொடுக்கலாம். ஹிந்தி மொழி, உருது, இந்த கேரளாவில் கூட எத்தனையோ மொழி கற்றுக் கொடுக்குற பக்கத்து மாவட்டத்தில். எந்த மொழியினாலும் படித்தனாலும் எங்கள் பிள்ளைங்க ஒரு முன்னேற்றத்துக்கு போயிடாதான் நாங்கள் ஒரு ஆசைப்படுறோம். அதனால் தயவு செய்து இந்த மாநில அரசு இந்த ஹிந்தியை கொண்டு வந்தால் நல்லது.